கோவையில் தனியாருக்கு சொந்தமான போட்டோ ஸ்டுடியோ நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷர்லி நம்மிடம் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஷர்லி, எங்கு இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? எத்தனை மணி நேரமாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்களை சொல்லலாம். கோவை திருச்சி சாலையில் உள்ள ஏர் இந்தியா பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே செயல்படக்கூடியது ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி ஸ்டுடியோ. இந்த நிறுவனத்தில் கணக்கில் வராத கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக இங்கிருக்கக்கூடிய வருமான வரித்துறை ஆணையருக்கு ரகசிய தகவல் ஒன்று ஒரு கடிதம் மூலம் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று இரவே வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரியுடன் இங்கு சோதனை செய்வதற்காக வந்தனர். அப்போது இந்த நிறுவனம் மூடப்பட்டு இருந்ததன் காரணமாக அவர்கள் இந்த சோதனையை செய்யவில்லை. குறிப்பாக இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான அஜய் பெஞ்சமின் என்பவர் சென்னையில் இருந்ததன் காரணமாகவும் முக்கியமான அங்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான லாக்கர்கள் அனைத்தும் அதன் சாவி அனைத்தும் அந்த பெஞ்சமின் அவர்களிடம் இருப்பதன் காரணமாக நேற்று அவர்கள் இந்த சோதனையை துவங்கவில்லை. எனவே இன்று காலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய வருவதாக ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இரவு முழுவதும் விடிய இந்த பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அதாவது இந்த நிறுவனத்தை சுற்றி அவர்கள் காவலுக்கு நிறுத்த வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதலாகவே இங்க பணிக்கு வந்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் அனைவருமே இந்த நிறுவனத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான அஜய் பெஞ்சமின் அவர்கள் வழக்கறிஞருடன் வந்து மேற்படி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பேசியதன் மூலமாக அவர்களை இந்த பணி செய்வதற்கு அனுமதித்தனர். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி அளவில் அவர்கள் இந்த நிறுவனத்துக்குள் நுழைந்து தங்களுடைய அன்றாட பணியை செய்ய துவங்கினர். தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் 2 வாகனங்கள் 7 வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கு வந்தனர். தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த நிறுவனத்தில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் இங்கு வெளியே காவலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற சம்பவம் ஏற்பட்டு இருப்பது இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்காக ஏதாவது பணம் பட்டுவாடா செய்வதற்காக இங்கு பணம் பதுக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இந்த தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு ஏதாவது நடைபெற்று இருக்கிறதா என்று குறித்தும் அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சராயு.